நெல்லை மாவட்டம் மானூர் அருகே குடிநீர் பைப்லைன் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்டோரை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். நெல்லை மாவட்டம் மானூர் அடுத்த அளவந்தான்குளம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பள்ளிக்கோட்டை, நெல்லை, திருத்து உள்ளிட்ட கிராமங்களுக்கு பொதுவாக ஒரு கிணறு அமைக்கப்பட்டு அங்கிருந்து தனித்தனியாக அமைக்கப்பட்ட பைப்லைன் மூலம் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அளவந்தான்குளம் கிராமத்தில் மக்கள் தொகை அதிகரித்ததன் காரணமாக தனி பைப்லைன் அமைக்க வேண்டும் என திட்டமிட்டு இருந்தது. அதற்கான 3 கிராமங்களுக்கு தண்ணீர் சென்று கொண்டிருந்த நிலையில் மாற்று புதிய பைப்லைன் அமைக்க பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அந்த திட்டத்தினை செயல்படுத்த பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் புதிய பைப்லைன் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 2 கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய பைப்லைன் அமைக்க வேண்டும் என அளவந்தான்குளம் கிராம மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி புதிய பைப்லைன் அமைப்பதற்கு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை, திருத்து மற்றும் பள்ளிக்கோட்டை கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களை காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மானூர் வருவாய் வட்டாட்சியர் தனியார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையின் முடிவில் புதிய பைப்லைன் அமைக்க கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து வலியுறுத்திய காரணத்தால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. தொடர்ந்து பொதுமக்கள் புதிய பைப்லைன் அமைக்கும் ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். இந்த நிலையில் 2 குழுவாக போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் குண்டுகட்டாக வலுக்கட்டாயப்படுத்தி கைது செய்தனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மூதாட்டி ஒரு மயக்கமடைந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அப்பகுதியில் போர்க்களம் போல் காணப்பட்டு காட்சியளிக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.